Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. கடக ராசிக்கான நவராத்திரி ஸ்பெஷல் மெசேஜை சொல்லுங்கள். அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்கும் துர்காம்மா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, அவங்களுக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ கடகராசியில் இருக்கவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கான பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல நேரம் கைகூடி வந்துருச்சு அப்படின்வாங்க. அது இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்னா, இந்த ஒரு டைம் பீரியடில் அவங்களுடைய எப்பேற்பட்ட கனவுகளாக இருந்தாலும் அது நிறைவேறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பண ரீதியாக பொருள் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு ஃப்ளோவில் போக ஆரம்பிக்கும். இவங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு, ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு சில ஃபாலோவர்ஸும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணும், பாசிட்டிவிட்டி. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். எதுவாக இருந்தாலும் கெட்டதில் கூட ஒரு நல்லதை எடுக்கிறது, எல்லாமே நல்லதுக்காக தான் நினைக்கிறது, எதாக இருந்தாலும் நல்லதை மட்டும் மென்ஷன் பண்ணி செய்கிறது. இந்த விஷயங்களை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக இவங்களுக்கு இவங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்கள், காரியங்கள், செயல்களை அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் இன்னும் ஒரு வித்தின் ஃபியூ இயர்ஸில் கூட இவங்களுடைய பெரிய லட்சியங்கள், கனவுகள் கூட அவங்களுக்கு கைவசம் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஸோ பணம் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, அடுத்தடுத்து இவங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ப்ரெடிக்ஷனில் வருது. கடகராசி ஆரம்பிக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு துர்காம்மா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஸோ இவங்களுக்கு துர்காம்மா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க என்னென்னா, இவங்க கரெக்டாக இருப்பாங்க, சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க, சரியான புரிதலில் இருப்பாங்க. பட் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க, இவங்களுடைய கம்யூனிட்டி, இவங்களுடைய ஃபேமிலி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சர்க்கிள்குள்ளே போட்டு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ஒரு ஃப்ரீக்குவன்சியில் தான் இருக்கணும், அதை தாண்டி போனேன்னா உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்தியிருப்பாங்க. ஸோ துர்காம்மா தரக்கூடியது, உனக்கு உண்மை தெரியணும்னா அந்த கட்டுகள்லாம் நீ வெளியே வந்தால் தான் உண்மையாக ரியாலிட்டியில் என்னன்னு தெரியும். ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க பயமுறுத்துறதுக்காகலாம் நீ உன்னை முடக்கிக்க கூடாது. ஸோ அதிலிருந்து வெளியே வா, அதற்கான ஒரு முழு சோர்ஸ் நான் தரேன். ஸோ கண்டிப்பாக வெளி உலக உண்மைத்தன்மையை உன்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் துர்காம்மா அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு துர்காம்மா என்ன பரிகாரம் கொடுக்குறாங்க? இவங்களுக்கு துர்காம்மா தரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 2 தினத்தில் இவங்க துர்கைக்கு எள்ளு வாங்கி கொடுக்கலாம். எள்ளு ஆஃபர் பண்ணலாம். ஸோ அந்த கோவிலில் கூட கொடுக்கலாம். இல்லை எள்ளு சார்ந்த ஏதாவது பலகாரங்கள் அது கூட இவங்க இவங்க கையால் செஞ்சு துர்கைக்கு வச்சு வழிபடலாம். ஸோ இதை செய்யும் போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே இருக்கிற இல்லை வெளியில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இல்லை இவங்களை அடக்கி ஆள்ற எந்த ஒரு சோர்ஸாக இருந்தாலும் அது இவங்களை விட்டு போயிடும். ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ப்ரொடெக்ஷனாக வெளியிலேருந்து வர பிரச்சனைகள்லேருந்து இல்லை. ஸோ இவங்க ஒரு சர்க்கிளில் இருக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வரணும். இவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்காங்க, அதுலேருந்து வெளியே வரணும். அதற்கான ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கான ரெமெடியாக இருக்குது. கடகராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு துர்காம்மா என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க? பூச நட்சத்திரத்துக்கு துர்காம்மா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பயத்தை விடணும் அப்படின்றாங்க. இவங்களுக்கு தெனாலி படத்தில் வர கமல்ஹாசன் மாதிரி எதை பார்த்தாலும் பயம் இருக்கும், எதை பார்த்தாலும் பயம்தான். ஒரு ரூமில் விட்டால் கூட பயப்படுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த பயத்தெல்லாம் விடணும். துர்காம்மா வழிபட்டுட்டு, காலின் சொரூபமான துர்காம்மா வழிபட்டுட்டு பயத்தோடு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இவங்களுக்கு வருது. ஒரு இருள் சூழ்ந்த இடத்துலே இருந்தாலுமே இவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் துர்காம்மா கொடுக்க தான் செய்வாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் இவங்க இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஒரு விஷயத்தில் போனாலும் சரி, ஒரு தெரியாத ஊருக்கு போனாலும் சரி, இவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் எப்போவுமே இருக்கும். அதனால் பயத்தை விட்டுட்டாங்கன்னா இவங்க நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ இனியும் பயம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு தைரியம் தான் கை கொடுக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த பூச நட்சத்திரத்துக்கு துர்காம்மா என்ன பரிகாரம் கொடுக்குறாங்க? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு எப்போல்லாம் பய உணர்வு ஏற்படுதோ, எப்போல்லாம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்கோ, அப்போல்லாம் இவங்க ஒரு மந்திரத்தை 11 டைம் சொல்லணும். துர்கா தேவியோட மந்திரத்தை 11 டைம் சொல்லணும். அது என்ன மந்திரம்ன்றது சொல்கிறேன். ஓம் தேவி சந்திரகாந்தாய நமக, ஓம்
தேவி சந்திரகாந்தாயே நமக. இந்த மந்திரத்தை 11 முறை அவங்க வந்து சொல்லணும் எப்போல்லாம் பய உணர்வு ஏற்படுதோ. ஸோ உடனே எனக்கு பயப்படுற நேரத்தில் எனக்கு எப்படி இந்த மந்திரம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது முன்னாடி சொல்லி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா பயம் வரும்போது டக்குன்னு நம்மளே அறியாமல் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாலே இதுவே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெமெடியாக இருக்கும்ன்றது மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிலிய நட்சத்திரம். ஸோ இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க? ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இவங்க ஆக்ஷன் ஓரியன்டாக இறங்கணுமோ அங்கே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இவங்க சாஃப்டான நேச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப அமைதியான ஆளாக இருக்கட்டும், சில இடங்களில் நம்ம வந்து நம்மளுடைய அந்த கோபத்தை வெளிக்காட்ட வேண்டி இருக்கும் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்டாக இறங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தருணங்களை இவங்க தவிர்க்கக்கூடாது. அது மற்றவங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும்னாலும் தாராளமாக செய்யணும். மற்றவங்களுக்காக நல்லது செய்யக்கூட அவங்க துணிஞ்சு போராட்டத்துக்குரிய மனப்பான்மையோட ஒரு சில ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கணும். ஸோ அப்போ நான் இப்படியாப்பட்டவன், நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்ஷன் ஓரியன்டாக சில இடங்களில் கண்டிப்பாக இவங்க நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டும்தான் இவங்களுக்கான அந்த ஒரு முடிவுகள் சரியானதாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறும். ஸோ அதற்கு வந்து முழு ப்ரொடெக்ஷனையும் துர்காமா அவங்களுக்கு தருவாங்க. ஸோ ஆக்ஷன் ஓரியன்டாக செயல்படணும். துர்காமா துணை இருந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க, ஆக்ஷனில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு அதாவது ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க என்ன பரிகாரம் கொடுத்துருக்காங்க? ஸோ இவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க டெய்லி சோலார் பிளக்ஸஸ் சக்கராவை வந்து ஆக்டிவேட் பண்ணுற விதத்தில் மெடிடேஷன் பண்ணணும். ஸோ அந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற கேள்வி சில பேருக்கு இருக்கும். ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு அமைதியான இடத்துல ஒரு விளக்கோ கேண்டலோ ஏற்றி வச்சுட்டு உட்காந்து துர்காமா மனசில் நினச்சிட்டு உட்காந்துடணும். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் இவங்க கண்ணை மூடி ஒரு கோல்டு கலரில் இருக்கிற லைட், கோல்டன் லைட், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற பொருட்களை விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ விஷுவலைஸ் பண்ணி அவங்க அதையே ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணணும் கண்ணை மூடி. இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது அந்த டியூரேஷன் ஏற அவங்களுக்கு வந்து அந்த பேலன்சிங் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த ஆல்ரெடி ஆக்ஷனில் இறங்கக்கூடியதுக்கான அந்த சக்தி அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ஒரு ரெமெடி தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. நவராத்திரி ஸ்பெஷல் பொது பலன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்கும் துர்காமா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கட்டும், அவங்களுக்கான ரெமடியாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் துர்காமா போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி.